Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து IUPAC நேமிங் ஆஃப் alkanes, alkenes and alkynes. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜென்ரலாக ரூல்ஸு வேறு என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வந்து ப்ரியாரிட்டி ரூல்ஸ் பிரகாரம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது பார்த்தோம். இன்கேஸ் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஃபஸ்ட்டாக வந்துச்சுன்னா ப்ரிஃபிக்ஸில் வந்துச்சுன்னா அது எப்படி நேம் பண்ணுறது, சஃபிக்ஸில் வந்து எப்படி நேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அல்கேன்ஸு. இந்த மேக்ஸிமம் இந்த அல்கேன்ஸோட ஒரு 10 அல்கேன்ஸ் ஏற்கனவே அந்த குரூப் வந்து ரூட் வேர்டில் எழுதியிருப்பேன். பட் இதில் இருந்தாலும் நீங்கள் அதனோட டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுட்டா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ லெட் அஸ் ரைட் த ஸ்ட்ரக்சர். C2H6னா ஃபஸ்ட்டு CH4னா வந்து மீத்தேன். ஸோ கார்பன் நம்பர் வந்து 1 இங்கே n = 1. ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. அல்கேன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து என்னது CnH2n+2. வேறு n = 1 இல்லை கார்பன் வந்து 1 இருந்துச்சுன்னா அது மீத்துன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது CH4ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு ஜிக்ஸாக் வந்து மீத்தேனுக்கு வந்து கிடையாது. இப்போ C2H6னா வந்து ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதனோட டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 கார்பன் வந்து 2 போட்டுக்கணும். மிச்சம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீத பாண்ட்ஸில் வந்து ஹைட்ரஜன் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை ஜிக்ஸாக்டில் போடுறப்போ வந்து ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும். ஓகே, இதுதான் வந்து ஈத்தேன். அடுத்து வந்து C3H8னா வந்து ப்ரோபேன். ஸோ அதுக்கு டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு 3 கார்பனை ஃபஸ்ட்டு பாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து ரிமைனிங் எல்லாமே வந்து ஹைட்ரஜன் வச்சு, ஏன்னா ஒரு கார்பனை சுற்றி 4 பாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா கார்பனோட வேலன்சி வந்து 4. ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரு கார்பனை சுற்றி 4 பாண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. இப்போ ப்ரோபேன் வந்து ஜிக்ஸாக்டில் எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு டாட், இன்னொரு டாட், 3 டாட் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ் ஆர் லைக் திஸ். ஆனால் இது வந்து லீனியர் தான், பெல்ட்டு நீங்கள் நினைக்க வேணாம். ஜஸ்ட் இது வந்து ஜிக்ஸாக் ஃபார்மில் எழுதுறது. ஓகே, இவ்வளோ டீட்டெயிலாக எழுதலை. சம்டைம்ஸ் ஈவன் எப்படி எழுதுவாங்க, CH3 இது வந்து அந்த கான்ட்ராக்டட் ஃபார்முலா, இது டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர், இது மாலிகுலர் ஃபார்முலா, இது கான்ட்ராக்டட் ஃபார்முலா, இது ஜிக்ஸாக் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது கான்ட்ராக்டட், இது ஜிக்ஸாக், இது டீட்டெயில்டு, இது மாலிகுலர் ஃபார்முலா, இது அதனோட நேம். ஓகே, அடுத்து C4H10 என்னது பியூட்டேன். ஸோ டீட்டெயில் வந்து 4. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து நீங்கள் ஹைட்ரஜன் போடணும். இது எதுக்கு எழுதுறேன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக தான் எழுதுகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா யூ கேன் ஜஸ்ட் ஃபார்வர்ட் த வீடியோ. ஜிக்ஸாக்டில் வந்து இப்படி எழுதலாம். கான்ட்ராக்டட் ஃபார்முலா CH3 CH2 twice CH3 இப்படி எழுதலாம். சிமிலர்லி C5H12 வந்து பென்டேன். நான் இதுக்கு வந்து கான்ட்ராக்டட் ஃபார்முலா எழுதலை, ஜிக்ஸாக் ஃபார்முலா மட்டும் எழுதுகிறேன். கான்ட்ராக்டட் ஃபார்முலா வந்து டீட்டெயில் ஸ்ட்ரக்சரும் கான்ட்ராக்ட் ஃபார்முலா நீங்கள் பென்டேன் வந்து ஐ கேன் புட் M மாதிரியும் போடலாம், இல்லை W மாதிரியும் போடலாம். மொத்தம் வந்து 5 டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆகணும். ஓகே, அடுத்து வந்து C6H4 ஹெக்சேன், CH3 CH2 4 டைம்ஸ் எண்டிங்கில் CH3, ஜிக்ஸாக் ஃபார்முலா வந்து ஓகே, இதுதான் வந்து ஹெக்சேன். அடுத்து ஹெப்டேன், CH3 CH2 5 டைம்ஸ், அதாவது CH2 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 5 டைம்ஸ். இப்போ இதனோட ஜிக்ஸாக் ஃபார்முலா வந்து மொத்தம் டாட்ஸ் எத்தனை இருக்கும், 1 2 3 4 5 6 அண்டு 7 டாட்ஸ் இருக்கு. அடுத்து ஆக்டேன், CH3 நடுவில் CH2 வந்து 6 times, then CH3
5 6 7 8. அடுத்து nonane, அது CH3 CH2 7 times CH3 1 2 3 5 6 7 8 9. Then decane CH3 CH2 8 times CH3 1 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இதான் zigzag ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து ஜென்ரலாக எழுதியிருக்கேன். ஒரு சிலது டீட்டெயில் ஸ்ட்ரக்சராகவும் கொடுத்துருப்போம், ஒரு சிலருக்கு இந்தமாதிரி ஜிக்ஸாக்லேயும் வரும், அதனால தான் இதை எழுதுனேன். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஐயூபேக் நேமிங் வந்து எழுதணும். ஓகே, ஃபஸ்ட் ரூல் என்ன? சூஸ் த லாங்கஸ்ட்டு கார்பன் செயின். இப்போ நம்ம லாங்கஸ்ட்டு கார்பன் செயின் வந்து சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லாங்கஸ்ட்டு இது வந்து நமக்கு லீனியர் தான், இதிலே தெரியுது லாங்கஸ்ட்டு கார்பன் செயின் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து இந்த லீனியர் செயின் தான் வந்து சாரி இதுதான் வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின். இப்போ வந்து நம்பரிங் வந்து இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம நம்பரிங் போடுறப்போ ஃபஸ்ட்டு நம்பரிங் இந்த ரைட் டு லெஃப்ட் ஆரம்பிச்சோனாக்கா உங்களுக்கு என்னாகும்? சாரி, லெஃப்ட் டு ரைட் ஆரம்பிக்கிறப்போ வந்து இது வந்து 3 4 அதுக்கப்புறம் இங்கே நம்பர் வருது. ஆனால் இந்த பக்கம் ஆரம்பிக்கிறப்போ 2ல் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து ரைட் டு லெஃப்ட் ஆரம்பிக்கிறது தான் வந்து கரெக்ட். அதனால் நம்பரிங் வந்து ஏன்னா சப்ஸ்டியூண்ட் வந்து இங்கே செகண்ட் பொசிஷன்லேயே ஆரம்பிக்குது இந்த மாதிரி பண்ணுறப்போ. ஸோ அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 and 10. அப்போது பேரண்ட் ஆல்கேன் வந்து இதுக்கு என்னது? நம்ம ரூட் பண்ண வந்து டெக், இது வந்து அல்கேன்றதுனால இது வந்து டெக்கேன் நம்ம வச்சுப்போம். அப்போது இதனோட நேம் வந்து என்னது? டெக்கேன் வந்து சஃபிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ப்ரிஃபிக்ஸ் வந்து என்னென்னா இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், எல்லாமே ஆனால் மெத்தில் தான். அப்போ பொசிஷன் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணால் போதும் இல்லையா? இப்போது பொசிஷன் வந்து என்னது? 2 7 8. மொத்தம் எத்தனை மெத்தில் இருக்குது? 3 மெத்தில் இருக்குது. அப்போது ட்ரை மெத்தில். ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் நேம் என்ன? 2 7 8 ட்ரை மெத்தில் டெக்கேன் இஸ் த ஐயூபேக் நேம். இது மொத்தம் சேர்ந்தது தான் வந்து ஐயூபேக் நேம். ஓகே, கீழே ஒரு தடவை எழுதுவோம். ஐயூபேக் நேம் வந்து 2 7 8 ட்ரை மெத்தில் டெக்கேன். ஓகே, இப்போ செகண்ட் காம்பவுண்டுக்கு வந்து பார்ப்போம். செகண்ட் காம்பவுண்டில் வந்து அகெயின் நம்ம லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து இதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே, லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டியூன்ஸ் வந்து இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். ஆனால் இந்த நம்ம லெஃப்ட் டு ரைட் போகிற 2ல் வந்து நமக்கு ஒரே ஒரு செகண்ட் பொசிஷனில் 1 தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த சைடு வரப்போ வந்து செகண்ட் பொசிஷனில் 2 குரூப் இருக்குது. அப்போ அதனால் வி ஹேவ் டு சூஸ் திஸ் வே. அப்போது ரைட் டு லெஃப்ட் தான் சூஸ் பண்ணோம் நம்பரிங். அப்போ நம்பரிங் சூஸ் பண்ணுறோம். நம்பரிங் பண்ணுறப்ப வந்து இது 1 2 3 4 and 5. அப்போது டோட்டலாக 5 கார்பன் இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம்? அதை பென்டேன்னு சொல்லுவோம். அப்போது ரூட் வேர்டு வந்து என்னது? சஃபிக்ஸ் வந்து பென்டேன். அடுத்து வந்து எத்தனை மெத்தில் குரூப் இருக்குது? 3 மெத்தில் குரூப் இருக்குது. இந்த செகண்ட் குரூப்பில் 2 மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 2 2 அப்படின்னு போட்டுக்கணும். அப்புறம் 4. ஓகே, அப்போது 2 2 4 மொத்தம் 3 மெத்தில் குரூப்.
ஓகே, எங்கெங்க செகண்ட் பொசிஷன்லேயே உங்களுக்கு இங்கே ரவுண்ட் பண்ணது, அடுத்து வந்து ஃபோர்த்து பொசிஷனில். சரியா? அப்போது 2,2,4 ட்ரைமெத்தில் பேரண்ட் ஆல்கேன் கண்டுபிடிச்சாச்சு, பென்டேன். இதுதான் இதனோட ஐயூபேக் நேம். ஓகே, அடுத்தது ஸோ இது நீங்கள் லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். நீங்கள் இப்படி சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இங்கேருந்து இப்படி சூஸ் பண்ணாலும் சரி. ஓகே, உங்களுக்கு அந்த எத்திலோட பொசிஷன் வந்து சேம் தான். அதனால் வந்து வி ஜஸ்ட் choose this longest carbon chain. ஓகே, இப்போ நம்பரிங் வந்து நமக்கு substituent should get the lowest number. ஸோ obviously நமக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் தான் நம்ம நம்பரிங் பண்ணணும். அப்போது இதுக்கு 1 2 3 4 and 5. இப்போ பார்த்தீங்கன்னா 2 and 3ல் 2 மெத்தில் குரூப் இருக்குது, அண்டு தேர்டில் வந்து ஒரு எத்தில் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ எத்தில் ஏபிசிடியில் எத்தில் தான் ஃபஸ்ட்டு வரும், மெத்தில் அதுக்கடுத்து தான் வரும். இப்போது எத்திலோட பேர் தான் ஃபஸ்ட்டு வரும். பேரண்ட் ஆல்கேன் வந்து 5 கார்பன் இருந்ததுனால அது பென்டேன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பேரண்ட் ஆல்கேன் 1 2 3 5 இருந்ததுனால பேரண்ட் ஆல்கேனோட நேம் வந்து என்னது? பென்டேன். ஓகே, அடுத்து மெத்திலோட பொசிஷன் எடுத்து எழுதுங்க. ஸோ மெத்தல் வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்குது. எத்தில் இ ஏபிசிடியில் இ தான் ஃபஸ்ட் வரும், அப்புறம் தான் எம் வரும். அடுத்து மெத்தில் எங்கே இருக்குது? செகண்ட் பொசிஷனில் இருக்குது, தேர்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போது ஐஃபன் 2,3 டைமெத்தில் பென்டேன் இஸ் த ஐயூபேக் நேம். ஏன்னா ஈஸி நேம்ஸ்லாம் எழுதலாம், இதில் கொஞ்சம்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஓகே, அதனால தான். அடுத்து ஃபோர்த்து இது. இப்போ நம்ம லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து நம்ம லீனியராக இருக்கிறது எப்போவுமே வந்து லாங்கஸ்டெல்லாம் வராது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி சூஸ் பண்ணுறப்ப என்னாச்சு? நமக்கு 5 தான் வருது. ஓகே, கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5. பட் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறப்ப நமக்கு 6 வருது. ஓகே, 6 கார்பன் ஆட்டம் வருது. அப்போது நம்ம லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து இப்படி சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து நம்பரிங் வந்து இங்கேருந்து போகிறப்போ இது வந்து ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது, பட் இந்த பக்கத்து நம்பரிங் பண்ணுறப்போ இது செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அதனால் வந்து இந்த தடவை லெஃப்ட் டு ரைட்டில் நம்ம பண்ண போகிறோம் நம்பரிங் வந்து. ஓகே, அப்போ நம்பரிங் வந்து 1 2 3 4 5 and 6. இப்போ 6னா வந்து என்னது? ஹெக்சேன். 6னா வந்து ஹெக்சேன். பேரண்ட் ஆல்கேன் வந்து ஹெக்சேன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சப்ஸ்டியூவன்ட் எங்கெங்கே இருக்குது நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூவன்ட் வந்து நமக்கு இங்கே ஒரு சப்ஸ்டியூவன்ட், இங்கே ஒரு சப்ஸ்டியூவன்ட், இங்கே ஒரு சப்ஸ்டியூவன்ட், அடுத்து இங்கே ஒரு சப்ஸ்டியூவன்ட். அப்போது 3 மெத்தில் ஒரு எத்தில் இருக்குது. ஓகே, 3 மெத்தில் ஒரு எத்தில் வந்து இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஏபிசிடியில் எத்தில் தான் ஃபஸ்ட் வரும். எத்திலோட பொசிஷன்னா 3. அப்போது 3 எத்தில். அடுத்து மெத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது? 2 and 2ல் இருக்குது, 3ல் ஒன்று இருக்குது. 3 மெத்தில் இருக்கிறதால 2,2,3 ட்ரை மெத்தில் ஹெக்சேன். ஓகே, ஸோ இதுதான் இதனோட ஐயூபேக் நேம். அடுத்து ஃபிஃப்த்து காம்பவுண்ட். ஸோ ஃபிஃப்த்து காம்பவுண்ட் பை லீனியர்லே ஹெக்சேன் தான் இருக்குது. ஈவன் நீங்கள் பிரான்ச்டாக இதுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அதே பொசிஷன் தான் எத்தில் வருது. ஓகே, அதனால் வந்து we can choose the longest carbon chain here. இப்போது நம்ம லெஃப்ட் டு ரைட் போடுறப்போ நமக்கு எத்தில் குரூப் வந்து ஃபஸ்ட்டில் வருது.
இதே வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வரப்போ மெத்தில் குரூப் வருது. இப்போ இதில் என்னென்னா கார்பன் நம்பர் இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ ப்ரியாரிட்டி ரெண்டுமே 3 தான் ஆரம்பிக்கும். இந்த பக்கம் வந்தால் 3, இந்த பக்கம். ஆனால் குரூப் வைஸ் ப்ரியாரிட்டி பார்க்குறப்போ இங்கே 2 கார்பன் இருக்குது. அப்போ அதனால் வந்து எத்தில் குரூப்புக்கு தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்பரிங் வந்து யூ ஹேவ் டு புட் அ நம்பரிங் திஸ் வே. ஏன்னா 2 சப்ஸ்டியூவன்ட்டும் இந்த பக்கம் தான் பண்ணாலும் 3rd தான் ஆரம்பிக்குது, இந்த பக்கம் தான் பண்ணாலும் 3rd தான் ஆரம்பிக்குது. அதனால் வந்து எத்திலுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ பேரண்ட் ஆல்கேன் வந்து 6 எக்ஸேன். ஓகே. அப்புறம் எத்தில் வந்து 3rd பொசிஷனில் இருக்குது, மெத்தில் வந்து 4th பொசிஷனில் இருக்குது. அப்போ எத்தில் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகே. 3,3 டைஎத்தில். அடுத்து 4,4 டைமெத்தில். பேரண்ட் ஆல்கேன் வந்து என்னது? ஹெக்சேன். ஸோ அப்போது நம்ம சூஸ் பண்ண சப்ஸ்டியூவன்ட் குரூப் வந்து என்னது? இதெல்லாம் தான் சப்ஸ்டியூவன்ட் குரூப். ஓகே. அடுத்து இங்கே தெரியுது இதுவே தான் லாங்கஸ்ட் கார்பன். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட். ஓகே. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட். இது மொத்தமாக இது ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட்டாக ஐயூபேக் நேம் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இதுதான் வந்து பேரண்ட் அல்கேன். பேரண்ட் அல்கேன் வந்து இந்த எல்லோவில் மார்க் பண்ணுறேன். இதுதான் பேரண்ட் அல்கேன். ஸோ நம்பரிங் வந்து நீங்கள் இந்த பக்கம் இருந்து வந்தாலும் 5 தான் வருது, அந்த பக்கம் இருந்தாலும் 5 தான் வருது. அதனால் எனிவே யூ கேன் புட் அ நம்பரிங். ஸோ நம்பரிங் நான் ஐ வில் ஸ்டார்ட் வித் லெஃப்ட் டு ரைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இது வந்து பேரண்ட் ஆல்கேன் வந்து நானேன். ஆனால் இங்கே கொடுத்துருக்க வந்து சின்ன சப்ஸ்டியூவன்ட்டில் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட். அப்போது இங்கேருந்து பிரான்ச்சிங் ஆகுது இல்லையா, அதுக்கு ஒரு நம்பரிங் கொடுக்கணும். பிரான்ச்சிங்லேருந்து இந்த 5th பொசிஷன்லேருந்து 1, 2, 3. அப்போ இது வந்து ப்ரொப்பைல். செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்குது, ஃபஸ்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு 5ன்னு எழுதிக்கணும். ஏன்னா இந்த குரூப் எங்கே ஆரம்பிக்குது? இது வந்து 5ல் ஆரம்பிச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக ப்ராக்கெட்டில் எழுதணும். ஓகே. இப்போது 5 ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த குரூப் வந்து என்னென்னா 1,2 டைமெத்தில் ப்ரொப்பைல். 1,2 டைமெத்தில் ப்ரொப்பைல். இது வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட். தென் க்ளோஸ் த ப்ராக்கெட். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை த பேரண்ட் அல்கேன். பேரண்ட் அல்கேன் வந்து 9 கார்பன் இருக்குல்ல, அப்போ நானேன். ஓகே. அடுத்து 7th இதே மாதிரி தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு சப்ஸ்டியூவன்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் சப்ஸ்டியூவன்ட் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட் ரெட் கலரில் போடுறேன். ஓகே. நார்மல் சப்ஸ்டியூவன்ட் உங்களுக்கு ப்ளூ கலரில் போடுறேன். தென் நம்ம சூஸ் பண்ணுற லாங்கஸ்ட் கார்பன் செயின் இதுதான் நம்மளோட லாங்கஸ்ட் கார்பன் செயின். இப்போ சப்ஸ்டியூவன்ட் பார்க்கணும். இந்த பக்கம் அந்த வரப்போ 5 and 7 வருது, இந்த பக்கம் வந்து வரப்பையும் 5 and 7 வருது. ஆனால் ப்ரியாரிட்டி பிரகாரம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? பிக்கெஸ்ட் குரூப்புக்கு தான் நீங்கள் 5 கொடுக்கணும். ஓகே. அப்போது வி ஹாவ் டு நம்பர் திஸ் வே. ஓகே. நம்பரிங் இஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11னா என்னது? டோடெக்கேன். பேரண்ட் அல்கேன் வந்து டோடெக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு 5th குரூப் இது வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட், அதை ப்ராக்கெட்டில் எழுதணும். ஓகே. அப்போது அதை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு 5ன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா 5th பொசிஷனில் தான் அந்த காம்ப்ளெக்ஸ் இது வந்து அதுக்கு ஒரு நேமிங் கொடுக்குறோம். அதனோட நேமிங் வந்து ஐ ஜஸ்ட் புட் இட் இன் த ப்ளூ கலர். 1, 2, 3. அப்போ ப்ரொப்பைல் குரூப்.
அங்கே ஃபஸ்ட் குரூப்லேயும் மெத்தில் இருக்குது, செகண்ட் குரூப்லேயும் மெத்தில் இருக்குது. அப்போது 1,2 டைமெத்தில் ப்ரொப்பைல், 1,2 டைமெத்தில் ப்ரொப்பைல். அப்புறம் 7வது பொசிஷனில் ஒரு எத்தில் இருக்குது. ஓகே, அது -7 எத்தில். அப்புறம் பேரண்ட் அல்கேன் வந்து டோடெக்கேன், சரி அன்டெக்கேன். டோடெக்கேன்னா 12 இல்லையா, அன்டெக்கேன். அன்டெக்கேன் இது, சாரி. அன்டெக்கேன். ஓகே, 11 அன்டெக்கேன். அடுத்து 8th. ஸோ இது ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸ் தான். காம்ப்ளெக்ஸ்னால ஐ வில் ஜஸ்ட் புட் இட் இன் த ரெட். இதுவுமே காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட் தான், இதுவுமே காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட் தான். ஸோ நம்பரிங் வந்து இதுவும் 4 and 5, 5ல் தான். ரெண்டு பக்கம் பண்ணாலும் 5 தான். ஓகே, அப்போது இதில் எதுனா இதுதான் வந்து மோர் சப்ஸ்டியூன்ட் இருக்குது. அப்போ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு 5நாலும் ரெண்டுமே 5நாலும் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம நேமிங் கொடுக்கணும். ஏன்னா பிக்கஸ்ட் இது குரூப் இருக்குது. ஓகே, இது வந்து 5 கார்பனேட்டர் இருக்குது, இது 4 கார்பனேட்டர் இருக்குது. அதனால் வந்து 5ல் வந்து இதுக்கு நம்ம நம்பரிங் கொடுக்குறப்போ 1 2 3, இது 1 பொசிஷன்லேயே 2 மெத்தில் இருக்குது. இது 1 2, இது செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது பேரண்ட் அல்கேன் வந்து 1 2 3 4, 5th இந்த பிரான்ச்சிங் ஆரம்பிக்குது. 6 7 8 and 9, இது வந்து நானேன். ஸோ பேரண்ட் அல்கேன் வந்து நானேன், நம்பரிங்கும் கொடுத்தாச்சு. அடுத்து உள்ளே இருக்க காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட் வந்து 5th பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து உள்ளே ஒரு ப்ரொப்பைல், அதில் வந்து 2 சப்ஸ்டியூவன்ட் இருக்குது. 1 ஃபஸ்ட் பொசிஷனில் 2 மெத்தில் குரூப் இருக்குது. அப்போது ப்ராக்கெட்டில் 5 1,1 டைமெத்தில் ப்ரொப்பைல், டைமெத்தில் ப்ரொப்பைல். அடுத்து அகெயின் 5லே இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம இது பண்ணோம். 5 2 மெத்தில் ப்ரொப்பைல், ஏன்னா இது செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகே, 2 மெத்தில் 1 2 3, இங்கே பிரான்ச்சிங்லேருந்து இங்கே 1 2 3 3 வருது. அப்போ 2 மெத்தில் ப்ரொப்பைல் நானேன். ஓகே, அடுத்து 9th காம்பவுண்ட். ஸோ இதில் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று தான், இது மட்டும் காம்ப்ளெக்ஸ், மீதி எல்லாமே சிம்பிள் தான். ஓகே, ஸோ பேரண்ட் அல்கேன் லாங்கஸ்ட் செயினு, அது இதுதான். இப்போ நம்பரிங் வந்து உங்களுக்கு இங்கே வந்து 4thலேருந்து ஆரம்பிக்குது, இந்த பக்கம் பண்ணுறப்போ 3rdலேருந்து ஆரம்பிக்குது. அப்போது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். ஓகே, அப்போது நம்பரிங் வந்து வி ஹேவ் டு நம்பரிங் ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் இது தான் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தில், அப்புறம் மெத்தில். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் வந்து 3rd பொசிஷனில் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டியூவன்ட். அப்போது 3 ப்ராக்கெட்டில் இது என்னது, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறப்போ 1 and 2 தான் இருக்குது. 1 பொசிஷனில் 2 மெத்தில் குரூப் இருக்குது. இப்போது 1,1 டைமெத்தில் எத்தில், க்ளோஸ் த ப்ராக்கெட். அடுத்து 3rd பொசிஷனில் எத்தில் இருக்குது, 3 எத்தில். அடுத்து 4 and 7ல் 2 மெத்தில் குரூப் இருக்குது. இப்போது 4,7 டைமெத்தில்
டோட்டல் வந்து 10ன்றதுனால டெக்கேன். ஓகே, அடுத்து 10th. ஸோ இந்த பக்கம் இந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணாலும் இதுதான் லாங்கஸ்ட் வரும். அப்போது லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம். லாங்கஸ்ட் கார்பன் செயின் இதுதான். ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட். ஓகே, சிம்பிள் சப்ஸ்டியூவன்ட் இல்லை, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட். ஓகே, ஸோ அப்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேரண்ட் ஆல்கேனுக்கு நம்பரிங் கொடுக்குறோம். ஸோ நம்பரிங் இங்கேருந்து கொடுக்குறப்போ வந்து 6th ஆரம்பிக்குது. அப்போ இங்கேருந்து கொடுப்போம், லெஃப்ட் டு ரைட் கொடுப்போம். சரி, ரைட் டு லெஃப்ட் 1 2 3. அதுக்குனே இது வேறு வரை கலர், சாரி. ஸோ நம்பரிங் வந்து ரெட் சூஸ் பண்ணாலும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ இந்த பக்கம் இருந்து பண்ணுறப்போ வந்து நம்பரிங் வந்து 6th தான் வந்திருக்கும். 6 and 8ன்னு வந்திருக்கும். இது 5 and 7. ஸோ 5 and 7 6 and 8 வந்துச்சுன்னா 5 and 7 தான் சூஸ் பண்ணணும். அப்போது 5 and 7 சப்ஸ்டியூவன்ட் ஷுட் கெட் த லோயஸ்ட் நம்பர். அடுத்து வந்து இதில் பிரான்ச்சிங் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து, இதில் பிரான்ச்சிங் வந்து செகண்ட் பொசிஷனில் வருது. ஓகே, எப்படியும் 5th பொசிஷனை தான் நம்ம முதல்ல வந்து நம்பரிங் பண்ணணும். இப்போது காம்ப்ளெக்ஸ் 2 காம்ப்ளெக்ஸ் இதில் இப்போது 5th நம்பரிங் பண்ணுறப்போ இது வந்து என்ன வருது உங்களுக்கு 1 2 3 4. ஓகே, அடுத்து இதுக்கு நம்பரிங் பண்ணுறப்போ 1 2 3 4. இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷனில் மெத்தில் இருக்குது. அப்போது 5ல் 1 மெத்தில் பியூட்டைல், 1 மெத்தில் பியூட்டைல், 7 ப்ராக்கெட்டில் 2 மெத்தில் பியூட்டைல். பேரண்ட் ஆல்கேன் வந்து 12 டோடெக்கேன். ஓகே, அடுத்து 11th. ஸோ இங்கே வந்து 2 காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பேரண்ட் ஆல்கேன் செயின் சூஸ் பண்ணிவிடுவோம். பேரண்ட் ஆல்கேன் வந்து இதுதான். ஈவன் இதை இப்படி சூஸ் பண்ணாலும் சேம் தான். அடுத்து நம்பரிங் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பித்தேன். ஏன்னா செகண்ட் பொசிஷன்லேயே உங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூவன்ட் வந்துடுது. அதனால் நம்பரிங் இந்த பக்கம் 1 1 2 3 4 5 6 7 8 9 10. பேரண்ட் ஆல்கேன் வந்து டெக்கேன். 5th பொசிஷனில் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதுவும் 2 ஒரே மாதிரி குரூப் இருக்குது. இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் குரூப்பு ஒரே மாதிரி ரிப்பீட் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பிஸ்ன்னு யூஸ் பண்ணணும். சிம்பிள் குரூப்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா டை ட்ரை அப்படின்னு டெட்ரா அப்படின்னு போடுவோம். இங்கே வரப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் இது வரப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூட் பிஸ் ட்ரிஸ் ட்ரிஸ் டெட்ராகிஸ் பென்டாகிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டேஷன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வர அந்த நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே ரெண்டுமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட். அதுவும் 2 ஒரே பொசிஷனில் வர வந்திருக்கு. ஓகே, இப்போ சிம்பிள் இது வந்து சிம்பிள் சப்ஸ்டியூவன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட் 5 பொசிஷனில் இருக்கிறது நம்ம மெஷர் பண்ணுவோம். அது வந்து
ரெண்டுமே ஒரே பொசிஷனில் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே சப்ஸ்டியூன்றனால இப்போ 5,5 பிஸ்ன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்புறம் ப்ராக்கெட்டில் இது நம்பரிங் வந்து எங்கே ஆரம்பிக்குது, இதான் லாங்கஸ்ட் செயின். 1 2 3 1 பொசிஷனில் 2 மெத்தில் இருக்குது. இங்கேயும் 1 2 3 1 பொசிஷனில் 2 மெத்தில் இருக்குது. அப்போது 1,1 டைமெத்தில் ப்ரொப்பைல், அது இல்லாமல் செகண்ட் பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்குது 2 மெத்தில். ஓவரால் பேரண்ட் அல்கேன் வந்து என்னது, 10 கார்பன் இருக்கிறதுனால டெக்கேன். அடுத்து 12. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னோட லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து இது கொஞ்சம் ட்விஸ்ட்டு தான், நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இப்படி போட்டால் நம்பரிங் வந்து எத்தனை வருது, 1 2 3 4 5 6 7 9 தான் வருது. ஓகே, ஆனால் இப்படி நம்பரிங் பண்ணுறப்ப இப்படி நம்பரிங் பண்ணுறப்ப சூஸ் ஆக மாட்டேன். மொத்தம் 10 வருது இந்த பக்கம் பண்ணுறப்போ. இது ஒரு 6, இது ஒரு 10. அப்போது இதுதான் வந்து ரைட் வே. ஓகே, அப்போது பேரண்ட் அல்கேன் வந்து 10. அண்ட் தென் நம்பரிங் வந்து இங்கே போகிறப்ப இங்கே 2 3ல் ஆரம்பிக்குது, இங்கே வந்து இந்த பக்கம் வந்து போகிறப்ப 5th தான் ஆரம்பிக்குது. அதனால் நம்பரிங் இதுதான் ரைட்டு. ஓகே, அப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் குரூப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட். இப்போ சிம்பிள் சப்ஸ்டியூவன்ட் வந்து எது, இந்த மெத்தில். ஓகே, இப்போ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட்டோட பொசிஷன் அப்போ நம்பரிங் வந்து இந்த பக்கம் தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே, இது 6th பொசிஷனில் இருக்குது. ஸோ எனவே காம்ப்ளெக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 6 ப்ராக்கெட்டில் இது எப்படின்னா 1 2 3 செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது. அப்போ 2 மெத்தில் ப்ரோப்பைல், 2 மெத்தில் ப்ரோப்பைல், தென் 2,3 டைமெத்தில் டெக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது பேரண்ட் அல்கேன் சூஸ் பண்ணுறோம். 13th சூஸ் பண்ணியாச்சு. எங்கள் 2 காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட் இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் பிஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் சப்ஸ்டியூவன்ட் வந்து இருக்குது, ப்ளூவில் மென்ஷன் பண்ணுறது சிம்பிள் சப்ஸ்டியூவன்ட். இப்போது டோட்டல் பேரண்ட் அல்கேன் வந்து ஸோ நம்பரிங் இந்த பக்கம் தான் ஆரம்பிக்கணும், ஏன்னா அதுதான் லோயஸ்ட் நம்பர். ஸோ சப்ஸ்டியூவன்ட் 1 2 3 4 5 6. அப்போ பேரண்ட் அல்கேன் வந்து ஹெக்சேன். ஓகே, அடுத்து இப்போ அந்த காம்ப்ளெக்ஸுக்கு சப்ஸ்டியூவன்ட்டுக்கு நம்பர் ஒன்று, அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது 3,3 பிஸ் நம்பரிங் பண்ணுறோம். இது 1 and 2ன்னு வச்சுப்போம். இதை இல்லை இப்படி 1 and 2 போனால் ஆகுமாத்தா. இப்போ மெத்தில் குரூப் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போது 1 மெத்தில் எத்தில், அது இல்லாமல் செகண்ட் குரூப்பில் ஒரு மெத்தில் இருக்குது 2 மெத்தில். மொத்த பேரண்ட் அல்கேன் வந்து என்னது 6 இருக்குது. அப்போ எக்ஸேன்.
ஸோ 14th வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேபி நான் பேரண்ட் அல்கேன் மட்டும் உங்களுக்கு சூஸ் பண்ணி காட்டுறேன். பேரண்ட் அல்கேன் வந்து இது ஓகே. மேபி நம்பரிங்கும் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். லோயஸ்ட் நம்பர் இந்த பக்கம் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூண்ட் ரெண்டும் ஒரே பொசிஷனில் இருக்குது. ஓகே. ஸோ இதனோட பேர் என்ன அப்படின்றது வந்து நம்ம யூடியூப் கமெண்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 14th நான் அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்னொரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுப்பேன். அப்போ 14th போட்டு அதனோட பேர் என்ன அப்படின்னு காம்பவுண்ட் 14th எழுதுங்க. ஸோ அடுத்து 15th ஈஸி தான், நானே பண்ணிடுறேன். 14th ஈஸி தான். ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் இதுதான். ஸோ உங்களுக்கு இது வந்து பொசிஷன் 2ல் ஆரம்பிக்கு 3 4 5 இது 3ல் ஆரம்பிக்குது. அதனால் நம்ம நம்பரிங் இந்த பக்கம் தான் பண்ணணும். இப்போது 1 2 3 4 5 6 7 8. அப்போது 8னா வந்து ஆக்டேன். காம்ப்ளெக்ஸ் வந்து ஒன்று தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூவன்ட். மீதி 2 வந்து சிம்பிள் சப்ஸ்டியூவன்ட் ப்ளூவில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பேரண்ட் அல்கேன் வந்து என்னது 8னா ஆக்டேன். இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூண்ட்டை தான் நேம் பண்ணணும். ஸோ 3. ஸோ இங்கேருந்து நம்ம நேம் பண்ணுறப்போ இது 1 and 2. மீதி 2 1 பொசிஷனில் 2 மெத்தில் குரூப் இருக்குது. இப்போது இது வந்து பிரான்ச்சிங் 3லேருந்து ஆரம்பிக்கு. 3க்குள்ளே ப்ராக்கெட்குள்ளே 1,1 இது 1 பொசிஷனில் 2 மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா. 1,1 டை மெத்தில். பேரண்ட் அல்கேன் 1 and 2 தான். அப்போ எத்தில். க்ளோஸ் த ப்ராக்கெட். அப்புறம் உங்களுக்கு எத்தில் வேறு எங்கே இடத்துல இருந்துச்சு, 6th பொசிஷனில் இருந்துச்சு. அதை எழுதணும். ஏன்னா ஏபிசிடியில் 6 எத்தில். அடுத்து மெத்தில் எங்கே இருக்குது, 2nd பொசிஷனில் இருக்குது. ஸோ சிம்பிள் சப்ஸ்டியூண்ட்டை வெளியில் வித்தவுட் ப்ராக்கெட்டில் எழுதணும். காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டியூண்ட்டை நம்பர் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். மெத்தில் ஆக்டேன். ஸோ இதுதான் வந்து அதனோட ஓகே. ஏன் சூஸ் ஆக மாட்டேங்க தெரியல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இவ்வளோ தான் வந்து அல்கேன்ஸோட நேமிங் முடிச்சு. ஸோ இது எவ்வளோ டைம் போயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இஃப் இட் இஸ் ½ hour தான். ஓகே, அல்கீன்ஸ் அப்படியே பார்த்தலாம். ஸோ அல்கின்ஸ் இதே மாதிரி தான். ஒரு சிங்கிள் கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா, ஒரு சிங்கிள் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம அல்கின்னு சொல்லுவோம். 2 டபுள் பாண்ட் இருந்தால் அல்கா டைன்னு சொல்லுவோம். 3 டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்கா ட்ரைன்னு சொல்லுவோம். 4 டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்கா டெட்ராயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ நோ my PPT also getting stuck and OneNote also is getting stuck. இப்போதான் ரீசெண்டாக எல்லாம் அப்டேட் பண்ணி, பட் ஸ்டில் ஓகே. ஸோ அல்கீன்ஸ். ஸோ அல்கீன்ஸ் சிங்கிள் டபுள் பாண்ட் இருந்தால் அல்கீன் அப்படின்னு சொல்லுவோம். 2 டபுள் பாண்ட் இருந்தால் அல்காடையின், 3 டபுள் பாண்ட் இருந்தால் அல்கா ட்ரையின், 4 டபுள் பாண்ட் இருந்தால் அல்கா டெட்ராயின் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அடுத்து 16th இது நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான காம்பவுண்ட் தான், CH2 டபுள் பாண்ட் CH2. அதை எப்படி எழுதுனா ஒரு சிங்கிள் கோடு இப்படி எழுதிடலாம். இது பேர் என்ன, இது பேர் வந்து ஈத்தீன். ஏன்னா அல்கீன்ஸ்க்கு ஒரு டபுள் பாண்ட் வேணால் 2 கார்பனாச்சும் மினிமம் வேணும். அடுத்து 3 கார்பன் இருக்குது, சாரி இது என்ன சொல்லலாம், ப்ரோப்பீன். அடுத்து பியூட்டினில் வந்தால் தான் நமக்கு டபுள் பாண்டு, ஏன்னா இதுக்கெலாம் நம்பரிங் பண்ண தேவையில்ல. பியூட்டின் வரப்போ 4 டபுள் பாண்டு பொசிஷன் ஐசோமரிசம் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு 1 and 2 த டபுள் பாண்ட் இஸ் ஷேர்ட் பிட்வீன் 1 and 2னா லோயஸ்ட் நம்பர் எடுக்கணும். அப்போது இது பேர் என்னது, 1 பியூட்டின் இல்லை பியூட் 1ஈன். இங்கே நீங்கள் நம்பரிங் பண்ணுறப்போ 1 2 3. ஸோ when it is shared between 2 and 3 நம்பர் லோயஸ்ட் நம்பர் டபுள் பாண்ட் வந்து 2 and 3ல் ஷேர் பண்ணுறப்போ 2 தான் எடுக்கணும். அப்போது இதனோட ஜிக்ஸாக் ஃபார்மேட் வந்து இது. இப்போ இதை வந்து 2 பியூட்டின் அப்படின்னு சொல்லலாம். சிமிலர்லி பென்டின், ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 2 பென்டின். when it is shared between 1 2 3 4 and 5 லோயஸ்ட் நம்பர் 2 and 3னா வந்து 2 தான் எடுக்கணும். அப்போ 2 பென்டின். ஸோ இது வந்து when it is shared between 1 2 3 4 and 5 when it is shared between 1 and 2 1 தான் எடுக்கணும். ஸோ இதை ஸ்கிமேட்டிக்கலாக எப்படி எழுதலாம், ஜிக்ஸாக்கா. இப்போ இது வந்து 1 பென்டின். அடுத்து இது வந்து 1 2 3 4 5 6 இது வந்து ஹெக்ஸின். பொசிஷன் வந்து when it is shared between 2 and 3 அப்போ வந்து ஹெக்ஸ் இல்லை 2 ஹெக்ஸின் இல்லை X2ஈன் 2 ஹெக்ஸின். இது பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6. ஏன்னா நம்ம ஏன் இங்கே 1 எடுக்கணும்னா டபுள் பாண்ட் ஷுட் கெட் த லோயஸ்ட் நம்பர், அதுதான் ஃபங்க்ஷன் குரூப் இல்லையா. அப்போ when it shared between 1 and 2 1 தான். அப்போது it's hex இல்லை 1 ஹெக்ஸின். இது எல்லாமே வந்து பொசிஷன் ஐசோமெரிசம். இங்கே பார்த்தீங்கன்னா it is shared between 3 and 4. அப்போ லோயஸ்ட் நம்பர் 3. அப்போது 1 2 ஓகே, இது வந்து 3 ஹெக்ஸின். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் ஐசோமர்ஸ் உங்களுக்கு வரும். ஹெக்ஸின்னா வந்து உங்களுக்கு 1 2 3 அப்படின்னு இருக்கும். பென்டினில் 2 வரும், பியூட்டின்லேயும் 2 வரும், அதேமாதிரி ஹெப்டெயினில் 3 வரும், ஆக்டெயினில் 4 வரும், நானேன்லேயும் 4 வரும், டெக்கேனில் வந்து உங்களுக்கு 5 வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ கேன் ரைட் இட். இப்போ நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் என்ன அதர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேரண்ட் அல்கேன் வந்து நம்ம பார்த்துருப்போம். when you have ப்ரியாரிட்டி ரூல்ஸ், ஃபஸ்ட்டு டபுள் பாண்டு சூஸ் பண்ணோம், அடுத்து ட்ரிபிள் பாண்ட், அதுக்கப்புறம் தான் சிங்கிள் பாண்ட் ப்ரியாரிட்டி ரூல்ஸில். அப்போது பேரண்ட் அல்கேன் லாங்கஸ்ட் கார்பன் செயின் இல்லாமல் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இது வந்துச்சுன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போது நம்ம when you are choosing the carbon chain you have to choose this way. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அல்கேன் அல்கின்னு வரப்போ இதுதான் ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு இதுக்கு தான் கொடுக்குறோம். ஓகே, இது வரப்போ ஓகே. ஸோ இப்போது இதுதான் பேரண்ட் அல்கேன். மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, 6 இருக்குது. ஸோ நம்பரிங் வந்து கொடுக்கலாம். நம்பரிங் கொடுக்குறப்ப ஸோ இது 1 2 3 4 5 and 6. ஸோ when the double bond is shared between 1 and 2 அப்போ எக்ஸ் 1ஈன். ஓகே, அடுத்து உங்களுக்கு இந்த சிம்பிள் சப்ஸ்டியூண்ட் இருக்குது, அது வந்து என்னது ப்ரொப்பைல். எத்தனாவது பொசிஷனில், செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போது நேம் இஸ் 2 ப்ரொப்பைல்
ஓகே. இப்போது ஹெக்ஸ் 1ஈன், ஹெக்ஸ் இல்லை 1 ஹெக்ஸீனும் போடலாம், இல்லை ஹெக்ஸ் 1ஈனும் போடலாம், இல்லை 1 ஹெக்ஸீன் கூட போடலாம். ஆர் யூ கேன் ரைட் இட் அஸ் அ 2 propyl 1 hexene. better to write இதுதான், ஏன்னா ஈனோட பொசிஷனை கரெக்டாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஸோ இதில் நம்மளுக்கு பேரண்ட் அல்கேன் தெரியும். இப்போ நீங்கள் கிராஸ்டாக சூஸ் பண்ணாலும் லீனியராக சூஸ் பண்ணாலும் ஒரே நம்பர் தான். the functional group get the lowest number. இப்போ நம்பரிங் நம்ம அப்போ இந்த பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே சப்ஸ்டியூவன்ட்னாலும் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போது யூ ஹாவ் டு நேம் இட் அஸ் அ 1 2 3 4 5 and 6. அப்போது ஹெக்ஸின் இந்த டபுள் பாண்ட் வந்து ஷேர் பிட்வீன் 2 and 3னா 2க்கு தான். அப்போ ஹெக்ஸ் 2ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ காம்பவுண்ட் நேம் இஸ் சப்ஸ்டியூண்ட் வந்து இங்கே 5 பொசிஷனில் மெத்தில் இருக்குது. அப்போது 5 மெத்தில் ஹெக்ஸ் 2ஈன். ஓகே. அடுத்து சூஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக சூஸ் பண்ணுறப்போ ஒரு கார்பன் தான் வரும். நம்ம அப்படி போகாமல் இப்படி வரப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா 2 கார்பன் வருது. இப்போ ஐ எம் சூஸிங் திஸ் வே. ஆனால் எனக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து நியராக வேணும். நம்பரிங் வந்து இங்கே பண்ணுறேன். இப்போ ஐ ஹாவ் டு நம்பரிங் கீழேருந்து பண்ணுறேன். 1 2 3 4 5 6 and 7. 7னா வந்து ஹெப்டின். இந்த டபுள் பாண்ட் இஸ் ஷேர் பிட்வீன் 3, அதனால் 3 and 4னா 3 தான் எடுக்கணும். அது ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து ஒரு மெத்தில், அது 3rd பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ பேரண்ட் அல்கின் வந்து 7ன்றதுனால என்ன சொல்கிறோம், அது வந்து ஹெப்ட் 3ஈன் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து 3rd பொசிஷனில் இருக்குது, அது வந்து என்னது மெத்தில். இப்போது 3 மெத்தில் ஹெப்ட் 3ஈன். ஓகே. அடுத்து choose the longest carbon chain 28th. choosing this way. substituent should get the lowest number. அப்போ இந்த பக்கம்னா 4, இந்த பக்கம்னா 3ல வருது. அப்போது இந்த பக்கம் தான் நம்பரிங் பண்ணணும். அண்டு இது 4 and 5, இதுவும் 4 and 5 தான். அப்போது ரெண்டுமே 4 and 5 வருதுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டாக. பட் சப்ஸ்டியூண்ட்டுக்கு நீங்கள் அப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த பக்கம் வந்து நீங்கள் நம்பரிங் பண்ணலாம். அப்போது 1 2 3 4 5 6 7 8. இப்போ ஆக்ட் 4ஈன். ஓகே. ஆக்ட் 4ஈன், ஏன்னா 8னா ஆக்டு. 4th பொசிஷனில் அந்த டபுள் பாண்ட் வந்து 4 and 5னா 4ல் வந்து ஷேர் ஆகிருக்கு. அப்போது நம்ம நேமிங் வந்து ஆக்டீன். ஆக்டு 4th பொசிஷனில் அந்த டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஆக்ட் 4ஈன்னு சொல்லிடுறோம். அடுத்து வேறு எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சப்ஸ்டியூண்ட் இருக்குது, 5th பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்குது, 3rd பொசிஷனில் ஒரு எத்தில் இருக்குது. ஆல்ஃபாபெட்டிக்கலாக நம்ம எத்தில் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போது 3 எத்தில் 5 மெத்தில் ஐஃபன் ஆக்ட் 4ஈன். ஓகே. அடுத்து 29. ரொம்பவே ஈஸி தான், ஆனால் மல்டிபிள் வந்திருக்கு. ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஒன்று தான், ஒரே சைடு தான், லீனியராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பட்டு
இப்போ டபுள் பாண்ட் வந்து 2 இருக்குது. இங்கேருந்து பண்ணுறப்போ இட் இஸ் ஷேர் பிட்வீன் 3 and 5. இங்கே ஷேர் பண்ணுறப்போ 2 and 3ன்றனால நம்பரிங் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறோம். லெஃப்ட் டு ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது நம்பரிங் 1 2 3 4 5 6 7. இப்போது 2 and 3னா 2 சூஸ் பண்ணிக்கணும். 4 and 5னா 4 சூஸ் பண்ணிக்கணும். அப்போது இது வந்து டோட்டலாக 7. அப்போது என்ன பேர்? இது வந்து ஃபஸ்ட்டு ஹெப்டா 2,4 டையின் 2 டபுள் பாண்ட் வந்ததுனால டையின் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து 2,4 ஹெப்டா டையின். ஓகே, அடுத்து இது நான் ஜிக்ஸாக் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பக்கம் வந்து நம்பரிங் பண்ணாலும் இந்த பக்கம்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்பரிங் மட்டும் பண்ணுவோம். 1 2 3 4 5 6. ஸோ அப்போது இந்த டபுள் பாண்ட் இஸ் ஷேர் பிட்வீன் 1 and 2னா 1 சூஸ் பண்ணோம். 3 and 4னா 3 சூஸ் பண்ணோம். 5 and 6னா 5 சூஸ் பண்ணணும். மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதிப்போம். 1 3 5 எத்தனை டபுள் பாண்ட்? 3 டபுள் பாண்ட். டோட்டலாக எத்தனை இருக்குது? 6. அப்போ ஹெக்ஸா ட்ரையின் 3 டபுள் பாண்ட் இருந்ததுனால ட்ரையின்னு சொல்லிட்டு போட்டோம். அடுத்து ஸோ இது 1 2 3 4 5 6 and 7. ஓகே, அப்போ ஹெப்டா எத்தனை இருக்குது? 2 அல்கின் இருக்குது. அப்போ ஹெப்டா டையின் நம்ம எழுதிடலாம். ஹெப்டா டையின். இப்போ நம்பரிங் வந்து இந்த பக்கம் இது பண்ணுறப்போ 3 and 4 வரும். இந்த பக்கம் பண்ணுறப்போ 2 and 3. அப்போ லோயஸ்ட் நம்பர் இதை பிக் பண்ணிக்கிறோம். இப்போ 2,4 ஹெக்ஸா டையின் ஹெப்டா டையின். அடுத்து 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகே, மொத்தம் எத்தனை டபுள் பாண்ட்ஸ் இருக்குது? 4 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பண்ணுறப்போ 2 4ல் ஷேர் ஆகும். ஆனால் டபுள் பாண்ட் நீங்கள் 1லே ஆரம்பிக்கிறதுனால அப்போ 1 3 5 7. இப்போ இது வந்து நம்பர் வந்து 1 3 5 7. மொத்தம் 9 கார்பனேட் இருக்கு. இப்போ நானா டெட்ரையின் 4 இருக்கு இல்லையா? அதனால் அடுத்து இங்கே வந்து சப்ஸ்டியூண்ட் வந்துடுச்சு. ஸோ நம்ம எப்படியும் வந்து டபுள் பாண்டுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ 1 2 3 இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. 4 5 6 7 8 and 9. ஸோ ஃபஸ்ட்டு டபுள் பாண்டுக்கெலாம் ரவுண்ட் போட்டுக்கலாம். 1 and 2ல் 1 தான் சூஸ் பண்ணோம். 3 and 4ல் 3 சூஸ் பண்ணோம். 7 and 8ல் 7 சூஸ் பண்ணோம். அடுத்து ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 4th பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்குது. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு 4 மெத்தில், அதுக்கப்புறம் இது வந்து நானியன் இல்லையா? நானா 1 3 7 ட்ரையின். இல்லைனா 1 3 7 நானா ட்ரெயின் கூட போடலாம். 4 மெத்தில் 1 3 இப்படி எழுதலாம். 4 மெத்தில் 1 3 7 நானா ட்ரையின். ஓகே, அடுத்து 34. ஸோ 1 2 3 4 and 5. இந்த பக்கம் 1 2 3 1 2 3 இதுவும் 4ல் தான் வருது. ஓகே, இந்த பக்கம் போகிறப்போ எத்தில் வருது, இங்கே மெத்தில் வருது. அதனால் ப்ரியாரிட்டி இந்த பக்கம் கொடுப்போம். 1
2 3 4 5 6 7 and 8. ஓகே, இது டபுள் பாண்ட் எங்கே இருக்குது? இட் இஸ் பிட்வீன் த 4 and 5. அப்போ 4. அடுத்து 5th பொசிஷனில் ஒரு மெத்தில் இருக்குது. 3rd பொசிஷனில் ஒரு எத்தில் இருக்குது. 2 கிங்க்குனா இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட். ஓகே, இப்போ மொத்தம் 8 இருக்கிறதுனால இது வந்து நானின் தான். நானினோட பொசிஷன் எழுதிடலாம். ஆக்டின். இது வந்து ஆக்டின். இப்போ பேரண்ட் வந்து ஆக்ட், பொசிஷன் வந்து ஆக்ட் 4 இன். அதுக்கப்புறம் 3rd பொசிஷனில் எத்தில் இருக்குது, 5th பொசிஷனில் மெத்தில் இருக்குது. அப்போது 3 எத்தில் 5 மெத்தில். ஓகே, அது 35th. ஸோ இங்கே வந்து நம்பரிங் வந்து இது என்ன ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4ல் தான். இதுவும் 4 and 5, இதுவும் 4 and 5 தான். இங்கே அப்போ CH3 இருக்குது, இங்கே BR இருக்குது. இதில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா BRக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சிமெட்ரிக் குரூப் 4 and 5, இந்த பக்கம் இருந்தாலும் 4 and 5. இப்போ ப்ரியாரிட்டி வந்து மெத்தில் ஆர் ப்ரோமினில் ப்ரோமினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போது நம்பரிங் வந்து இந்த சைடு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது 1 2 3 4 5 6 7 8. அப்போது ஆக்ட் 4 இன். பேரண்ட் அல்கேனோட நேம் வந்து ஆக்ட் 4 இன். அப்புறம் ப்ரோமோ எங்கே இருக்குது? 2nd பொசிஷனில் இருக்குது. ஏபிசிடியில் பி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ப்ரோமோ, அப்புறம் மெத்தில். அப்போது 2 ப்ரோமோ 7 மெத்தில் ஆக்ட் 4 இன். ஓகே, ஸோ அதில் தான் வந்து அல்கீன்ஸ் வந்து இவ்வளோ தான். அல்கேன்ஸில் எந்த ஹோம்ஒர்க்கும் கொடுக்கல. அடுத்து அல்கைன் இதே தான், சிம்பிள் தான் பார்த்துருவோம். ஸோ 3 ட்ரிபிள் பாண்ட் போட்டால் அது வந்து என்னென்னா ஈத்தைன். ஈத்தைன்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH, அதுதான் இப்படி எழுதியிருக்காங்க. இப்போது இது 2 1 2 3. அப்போ இது ப்ரோப்பைன். ப்ரோப்பைன் எப்படி எழுதலாம்? CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. அடுத்து 1 பியூட்டைன். CH ட்ரிபிள் பாண்ட் C CH 2 CH3. இது 1 பியூட்டைன். இது 2 பியூட்டைன். டீடைல் ஃபார்முலா நான் எழுதலை. ஸோ when it is shared between, எப்படி அல்கீனுக்கு என்னவோ அதே தான். when it is shared between 2 and 3, இப்போது பியூட்டைன் இல்லை 2 பியூட்டைன் சொல்லலாம். அகெயின் இது 1 2 3 4 and 5. அப்போது 1 பென்டைன். 1 பென்டைன். இந்த 41 வந்து லோயஸ்ட் நம்பர். நமக்கு இப்போ பார்த்தோன்னே தெரியும் எந்த பக்கம் லோயஸ்ட் நம்பர் போடணும். இது அப்போது 2nd and 3ல் இருக்கிறதுனால 1 and 2ல் இருந்தால 1. இது 2 and 3ல் இருக்கிறதுனால 2. இப்போ 2 பென்டைன். இப்போ இது பார்க்குறப்போ நம்ம நேமிங் வந்து இங்கேருந்து போகிறப்போ 2ல் ஆரம்பிக்கும், இங்கே பண்ணுறப்போ 1ல் ஆரம்பிக்கும். அப்போது நம்பரிங் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 and 6. அப்போ இது ஹெக்ஸா டைஐன். பொசிஷன் வந்து 1 and 4. இப்போது 1, 4 ஹெக்ஸா
டையைன். இப்போ இதில் ஒரு ஐன் இருக்குது, ஈன் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே ப்ரியாரிட்டி ரூல்ஸில் என்ன பார்த்தோம்? டபுள் பாண்ட், அப்புறம் ட்ரிபிள் பாண்ட், அப்புறம் தான் சிங்கிள் பாண்ட். அல்கைன் அப்புறம் தான் அல்கேன் இருந்துச்சு. ஓகே, அப்போது நம்பரிங் வந்து இதுக்கு தான் கொடுக்கணும். 1 2 3 4 5 and 6. அப்போது இது பேர் என்னென்னா, மொத்தம் டோட்டலாக வந்து இது ஹெக்ஸு 1,3 டையின். அடுத்து ஈனுக்கு அப்புறம் தான் ஒய் வரும், அப்புறம் 5YN. ஓகே, ஹெக்ஸா 1,3 டையின் 5 இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஐன் தான். அப்போது இது நியூட்ரலாக நடுவில் இருக்குது, அப்போது தேர்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ இது 1 2 3 4 and 5 பென்டா டையைன். பொசிஷன் வந்து 1,4. பென்டா 1,4 பென்டா டையைன். தேர்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது. அப்போது 3 மெத்தில் 1,4 பென்டா டையைன். இங்கே அகைன் 45 வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஐன் குரூப் ஒரு ஈன் குரூப் இருக்குது. ஈன் குரூப் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 1 2 3 4 and 5. அப்போது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பென்ட் 1 ஈன் எழுதிக்கலாம். பென்ட் 1 ஈன், ஏன்னா 1 and 2ல் ஷேர் ஆகிறதுனால. 4 and 5ன்றதுனால 4 ஐன். இங்கே இதே காம்பவுண்ட் தான். 1 2 3 4 and 5. டபுள் பாண்ட் வந்து செகண்ட் பொசிஷன்லேயும், ஐன் வந்து ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது. அப்போது பென்ட் 2 இன் 4 ஐன். ஓகே, அடுத்து இங்கே வந்து உங்களுக்கு வேறு எந்த ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிறதுனால இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அப்போ 1 2 3 4 5 4 மித்தில் பென்ட் 1 ஐன். ஓகே, அடுத்து 48. ஸோ நம்ம வந்து 1 2 3 இந்த பக்கம்னாலும் 1 2 3, ஆனால் சப்ஸ்டியூவன்ட் இங்கே ஃபஸ்ட் குரூப்லேயே வந்துடுது. அதனால் இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4 and 5 and 6. ஓகே, இப்போது இது வந்து என்னென்னா 6 இருக்கிறதுனால எக்ஸ் 3 ஐன். ஓகே, பேரண்ட் இது வந்து எக்ஸ் 3 ஐன். குளோரின் குரூப் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. மெத்தில் வந்து அப்போது ஏபிசிடியில் குளோரின் வந்து அப்போ 1 குளோரோ 5 மெத்தில். ஹெக்ஸ் தேர்ட் பொசிஷனில் தான், அந்த 3 and 4ல் தான் அந்த பாண்ட் இருக்குது. அதனால் 3 எக்ஸ் 3 ஐன். அடுத்து இது 1 2 3 4 5 6 and 7. ஓகே, ஸோ 49 வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஹெப்ட் 2 இன் செகண்ட் பொசிஷனில் அந்த இதுக்கு தான் இப்போ 2 இன் 6 ஐன். அடுத்து 50th காம்பவுண்ட் வெறும் டபுள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு லாங்கஸ்ட் கார்பன் செயின் நம்ம சூஸ் பண்ணுறோம்.
இப்படி லீனியராக போகாமல் இதை பிரான்ச் பண்ணி இங்கே கொண்டு வரணும். அப்போது மொத்தம் 10 வரும். அப்புறம் சப்ஸ்டியூவன்ட் வந்து நீங்கள் சிம்பிள் சப்ஸ்டியூவன்ட் தான். இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு எத்தில், இங்கே ஒரு எத்தில். இப்போ நம்பரிங் இந்த சைடு தான் ஆரம்பிக்கணும். அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10. பேரண்ட் அல்கேன் வந்து இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 4 and 5ல் வந்து இது ஷேர் ஆகிறதுனால அப்போது 4 தான். இப்போது டெக் 4ஈன். ஓகே, DEC 4ஈன். ஓகே, அடுத்து தேர்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது, 5 and 6ல் எத்தில் இருக்குது. ஆனால் எத்தில் தான் ஃபஸ்ட். அப்போது 5,6 டை எத்தில், 3 மித்தைல், டெக் 4ஈன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு 50 காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் நேமிங் ஆஃப் அல்கைன் அண்ட் அல்கீன். ஸோ கொடுத்த அந்த 14th காம்பவுண்ட் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க. இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக நடத்துகிறது தான். ஸோ லைக் கண்டென்ட் ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தட் இஸ் 1 day கேப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஐ ட்ரை டு புட் வீடியோஸ் டெய்லி. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலன்னா யூ ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.